வணக்கம் மக்களே. நான் இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு சின்ன அனாலிசிஸ், டெய்லி சார்ட்டை பேஸ் பண்ணி ஒரு அனாலிசிஸ். இப்போ போடக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து 11:58. எனக்கு வந்து இது வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் மாதிரி வர மாதிரி தான் தோணுது. இது வந்து முழுமையாக வந்து ஒரு கப்பு ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து டெய்லி சார்ட்டில். ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள், நான் வரைகிறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ட்ரேடிங் வியூவில் நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. இங்கேருந்து கனெக்ட் பண்ணுறேன். கப்பு நான் ரஃபா வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து என்னன்னா ரஃபா வரைஞ்சிருக்கேன். 53,800 பேங்க் நிஃப்டியில் இந்த ஐ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து வந்த ஐ, 2024 டிசம்பர் வந்த ஐ. இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் மார்ச் 2025 47,700 இந்த லோ. திருப்பி 47,700லேருந்து இன்னைக்கு 53, ஆல்மோஸ்ட் 53,800 தொட்டுச்சு. ஸோ இந்த ஐயும் வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஒரு கப்பு மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இங்கே வால்யூம் நல்லா ரைஸ் ஆனதுனால இந்த ரவுண்டா வந்திருக்கு பாட்டம். இது கப்பு தான் அப்படின்றது நம்மளால வந்து ஓரளவு வந்து தீர்மானிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை வச்சு என்ன பார்க்கணும்னா ஹேண்டில் வரணும். இங்க இருந்து ஹேண்டில் வரணும். அந்த ஹேண்டில் வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிபனோசியில் 38.2%. அந்த 38.2% ஃபிபனோசி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து வரணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேல்குலேஷன் வச்சிருக்கேன் பாருங்க. 53,800 ஐ டிசம்பர், 47,700 லோ. இன்னைக்கு வந்து வந்த ஐ வந்து 53,810. கப்பு வந்து 47,700லேருந்து 53,700 ரஃபா போட்டிருக்கேன், 6,000 பாயிண்ட். அப்போ ஹேண்டில் வந்து 38.2% ஃபிபனோசி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டோம்னா 6,000 பாயிண்ட். இந்த இதுக்கு வந்து 38.2 போட்டோம்னா 2,300 பாயிண்ட் ரஃபா வருது. டாப் 53,800லேருந்து 2,300 கழிச்சோம்னா 51,500 வரணும். ஹேண்டில் ஷுட் கம். தென் கப் அண்ட் ஹேண்டில் டார்கெட் 6,000 பாயிண்ட். அது வந்து 53,800க்கு மேல 6,000 பாயிண்ட் போகணும். 53,800 பிளஸ் 6,000 59,800 60,000 மேபி நெக்ஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ்க்குள்ள. இந்த 4 மந்த்ஸ்ன்றது இன்னைக்கு இல்ல, இந்த 51,500 டச் பண்ணதுக்கு அப்புறமா அங்கிருந்து ஒரு 4 மந்த்ஸ். இந்த 51,500 டச் பண்றதுக்கு மேபி வந்து மே ஃபர்ஸ்ட் வீக்ல டச் பண்ணலாம். அப்போ இந்த டார்கெட் 3 to 4 மந்த்ஸ்ன்றது ஒரு செப்டம்பருக்குள்ள வந்து 60,000 ரீச் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து 51,500 அதுதான் வரணும். அப்புறம் அங்கிருந்து தான் பெரிய ரேலி 9,000 10,000 பாயிண்ட் ரேலி 3-4 மாசத்துக்குள்ள வரும். இதுதான் வந்து நம்மளுடைய அனாலிசிஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டலும் வரைஞ்சி காமிக்கிறேன். ஹேண்டலும் பாருங்க. ஹேண்டல் வந்து என்னன்னா சும்மா ரஃபா வரையணும். இப்படி வந்துட்டு இப்படி வரணும். ஸோ இப்படி வரணும். இப்படி வந்த பிறகு இதுக்கப்புறமா மேலே வந்து பிரேக் அவுட் வரும். அது வந்து நம்ம இப்பவே யோசிக்க வேண்டாம். பட் நமக்கு வந்து இப்போ 51,500 தான் வரணும். 51,500 வந்ததுன்னா அப்புறமா இங்கே இந்த இடத்துல வந்து வால்யூம் வரும். வால்யூம் வந்துட்டு அப்புறம் மேலே வந்து இந்த கப்பை பிரேக் அவுட் ஆகிட்டு போகணும். அது வந்து பெரிய டார்கெட் 60,000 வரைக்கும் போகும். ஸோ நம்ம இதுதான் அனாலிசிஸ் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நீங்களும் செக் பண்ணி பாருங்க, வரைஞ்சி பாருங்க கரெக்டா இருக்கா இல்லையான்றது. இதுதான் டார்கெட் 60,000. நன்றி நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும், உங்க ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே.